பிரதீப் ரங்கநாதனுடைய டூட் இப்போ தான் பார்த்து முடித்தோம். படம் வந்து ஒரு மில்லினியல் பசங்கள்லாம் சேர்ந்து ஜென்சி பசங்களுக்காக படம் எடுத்த மாதிரி இருக்குது. சரத்குமார் வந்து இதில் ரொம்ப ஒரு முக்கியமான வேடம் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. மமிதா பைஜு தான் ஹீரோயின். மலையாளம் இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்திருக்காங்க. அவங்க ரொம்ப தமிழ் படங்கள் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் ரொம்ப நல்ல ரோல் பண்ணியிருக்காங்க. வெரைட்டி ஆஃப் எமோஷன்ஸ் காட்டியிருக்காங்க. பிரதீப் ரங்கநாதன் அவருடைய ஓன் ஸ்டைல் ஆஃப் மூவிஸ், அவர் எப்படி இதுக்கு முன்னாடி படங்கள் பண்ணியிருக்காரோ எக்ஸாக்டாக அதே மாதிரி தான் பண்ணியிருக்காரு. எனக்கு பர்சனலி அவர் நடிக்கிறதுல வந்து கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ணுற மாதிரி இருக்குது. சம் ஸ்டைல்ஸ் எல்லாம் வந்து இன்கார்பரேட் பண்ணி அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் பண்ணுறாரு. அதை கொஞ்சம் டோன் டவுன் பண்ணி சைக்காட்டிக்காக இல்லாமல் கொஞ்சம் நார்மலாக பண்ணால் நல்லாயிருக்கும்னு எனக்கு என்னோடய சஜஷன். சாய் அபியங்கரோட ஃபஸ்ட்டு டெபியூ தமிழில் மியூசிக் டைரக்டராக ஊரும் பிளட்ன்ற ஒரு பாட்டு சூப்பர் ஹிட் ஆச்சு. அந்த ஊரும் பிளட்டோட பாட்டோடைய பிஜிஎம் ஃபுல் மூவியே அது அங்கங்கே பிட் அண்ட் பீசஸில் டிஃப்ரெண்ட் டெம்போவில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. டைரக்டர் வந்து புதுசான டைரக்டர். நரேஷன் அண்ட் ஸ்டோரி டெல்லிங் நல்லா பண்ணியிருக்காங்க. குழந்தைங்களோட இந்த படம் பார்க்கறது நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஆனால் 18+ இருக்கிறவங்க கண்டிப்பாக பார்க்கலாம். ஃப்யூச்சர் இளைஞர்கள், தமிழ்நாடோட இளைஞர்களோட வாழ்க்கை எப்படி இருக்கலாம் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி இருக்கும்ல, அது இப்படியும் இருக்கலாமா அப்படின்றதுக்கான ஒரு சின்ன ஒரு ப்ரிவ்யூ பார்த்த மாதிரி எனக்கு தோணுச்சு. சில இடங்களில் கிரிஞ்சாக இருக்குது. ஆனால் படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக ஃபன்னியாக போகுது. செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் சுமாராக போகுது. தேட்டரில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.